வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா 2022ஆம் ஆண்டு ஓலெவல் ஐசிடியில் வந்த கேட்ஸ் சம்மந்தமாக வந்த வினாக்களை கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டாக வந்து இந்த 11 எம்சிக்குள்ள ஒரே ஒரு கேள்வி தான் வந்திருக்குது, இந்த 11வது கேள்வி. ஸோ அதை வந்து பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த கேள்வி எந்த ஒரு கேள்வி எடுத்தாலும் அந்த கேள்வி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு தடவை வடிவாக வாசிங்க. வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஏன்டா கேள்வியில் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல குழப்பியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கேள்வியை வந்து வடிவாக வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா அதுக்கான விடியை வந்து வடிவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இப்போ வந்து பாருங்க, பின்வரும் தர்க்கப்படலையை கருதுக. பாருங்க, ஏசமன் ஒன்றாக இருக்கும்போது கியூவின் வெளியீடு உறுதியாக யாது? இது வந்து அவ்வளோ பெரிய கேள்வியெல்லாம் இல்லை, பட் இந்த கேள்வியை வந்து பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் கேட் சம்மந்தமாக கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். சரியா? ஓகே, இந்த டியூட் இதில் பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டாக வந்து தர்க்க வாயில்கள். சரியா? தர்க்க வாயில்களில் அடிப்படையாக வந்து எங்களுக்கு 2 விதம் இருக்குது. சரியா? ஒன்று வந்து அடிப்படை தர்க்க வாயில், இன்னொன்று வந்து சேர்மான தர்க்க வாயில். சரியா? இந்த அடிப்படை தர்க்க வாயில்னா என்னென்னா, இது வந்து பேசிக்காக நாங்கள் கையாளுற சில செட் ஆஃப் தர்க்க வாயில் அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா? அது வந்து அடிப்படை தர்க்க வாயில். அடுத்து வந்து சேர்மான தர்க்க வாயில்ண்டா என்னென்னா, இந்த அடிப்படையான தர்க்க வாயில் இருக்குல்லோ, அதோட இன்னொரு அடிப்படையான தர்க்க வாயிலான இந்த நோட் சேர்றதால வாரது தான் இந்த சேர்மான தர்க்க வாயில். சரியா? பார்த்தீங்கன்னா அண்டன்றது ஒரு அடிப்படை தர்க்க வாயில். அந்த அண்டண்ட அடிப்படை தர்க்க வாயிலோட இன்னொரு நொட்டுன்னு சொல்கிற ஒரு அடிப்படை தர்க்க வாயில் இணைந்து எங்களுக்கு சேர்மான தர்க்க வாயிலான நண்ட் உருவாகுது. அதே மாதிரி ஓருன்றது எங்களுக்கு ஒரு அடிப்படை தர்க்க வாயில். அந்த ஓருன்ற அடிப்படை தர்க்க வாயிலோட எங்களுக்கு நொட்டுன்னு சொல்கிற இன்னொரு அடிப்படை தர்க்க வாயில் இணைந்து எங்களுக்கு சேர்மான தர்க்க வாயிலான நோர் உருவாகுது. சரியா? இதுவளுக்கான உண்மை அட்டவணை, இதுக்கான பிளாக் டயக்ராம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துடலாம். சரியா? அண்டுக்கு வந்து என்ன மாதிரி இருக்க வேண்டாம், 2 இன்புட் வரும். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் காணப்படும் அண்டுக்கு. சரியா? இதன் அர்த்தம் என்னென்னா, பூலியன், அதாச்சும் இந்த பூலியனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 0, 1 தான் எங்களுக்கு இருக்குவான ஒரு இன்புட். சரியா? அண்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஏ என்ற ஒரு இன்புட் கொடுக்குறோம், இங்கே வந்து பி என்ற ஒரு இன்புட் கொடுக்குறோம். கொடுத்தவங்களுக்கு இங்கே அவுட்புட் வந்து கியூ வந்து வரும். சரியா? இப்போ வந்து இதுக்கான நிபந்தனை என்னென்னா, ஏயும் பியும் எங்களுக்கு ஒன்றாக இருக்கணும். அதாவது 2 சந்தர்ப்பமும் எங்களுக்கு ஒன்றாக இல்லாத ஒரு அவங்க சந்தர்ப்பத்தை திருப்திப்படுத்துகிற நேரத்தில் மட்டும்தான் எங்களுக்கு வந்து கியூ அமையும். அதாவது 2மே எங்களுக்கு 1 வரணும். வர்ற நேரத்தில் மட்டும்தான் எங்களுக்கு கியூ வந்து 1 வரும். சரியா? 2மே எங்களுக்கு கண்டிப்பாக 1 வந்தே ஆகணும். அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் எங்களுக்கு கியூ வந்து 1 வரும். இது வந்து அண்டுக்கான ரூல்ஸ். சரியா? இதுக்கான எப்படி காட்டுறேன்டா, இதுக்கான கோவை எப்படி காட்டுறேன்டா, ஏ பி என்ற 2 இன்புட் வருது, அதை காட்டுறதுக்கு வந்து ஏ டாட் பி, இந்த டாட் நீங்கள் போடாமலும் விடலாம். சரியா? போட்டால் பிரச்சனை இல்லை. சரியா? ஏபி என்று சொல்லி இந்த அவுட்புட்டுக்கான கோவை வந்து எங்களுக்கு வரும். இதுக்கான உண்மை அட்டவணை எப்படி வரும்? ஸோ வந்து உண்மை அட்டவணை பார்க்குறதுக்கு எங்களுக்கு இன்புட்டை வச்சு கொண்டு தான் பார்க்கணும். இன்புட் வந்து எங்களுக்கு 2 இன்புட் இருக்கிறதால உங்களுக்கு 2n சமன்பாடை போடலாம். 2n படி பார்த்தா 2 வந்து எங்களுக்கு 4 சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ எங்களுக்கு 4 ரோஸ் வரணும். சரியா? அங்கே பாருங்க, ஒன்று 2 3 4. இந்த இடத்துல வந்து ஏ, இந்த இடத்துல பி, இது வந்து உங்களுக்கு கியூ. முதலாவது சந்தர்ப்பம் எப்படி இருக்கிறேன்டா, இந்த இடத்துலேருந்து வரணும், கடைசி அவுட்புட்லேருந்து வரணும். முதலாவது வந்து 0 1 0 1 தொடங்கும். இங்கே வந்து 0 0 1 1 தொடங்கும். இன்னொரு இன்புட் இருந்துச்சுண்டா 0 0 0 0 1 1 1 1 அப்படி வரும். அந்த மாதிரி அந்த மாதிரி போய் கொண்டிருக்கும். சரியா? அண்டுக்கான நிபந்தனை என்ன, எங்களுக்கு 2 இன்புட்டும் உங்களுக்கு வந்து ஒன்றாக இருக்கணும். சரியா? ஒன்றாக மீன்ஸ் 2மே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. எங்களுக்கு 2 இன்புட்டும் 1 வரணும். 2மே 1 வந்தால் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து 1. இங்கே வாங்க, முதல் 2 இன்புட் வந்து 0 0, உங்களுக்கு அப்போ அவுட்புட் வந்து 0.
இங்கே பாருங்க முதல் ரெண்டு இன்புட்டும் வந்து 0 1. ஸோ எங்களுக்கு அவுட்புட் வந்து 0. ஏன்னா எங்களுக்கு ரெண்டுமே 1 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 0 அவுட்புட் வந்து 0. இங்கே வந்து பாருங்க 1 1 வருது, உங்களுக்கு அவுட்புட் வந்து உங்களுக்கு 1 ஆகும். ஏன்னா ரெண்டு சந்தர்ப்பத்தையும் எங்களுக்கு 1 இருக்குது. ஸோ திருப்திப்படுத்துது. ஸோ 1 1 வரும். இது வந்து என்ன கேட்டுக்கானது? உங்களுக்கான அண்ட் கேட்டுக்கான ஒரு பேசிக்கான ஒரு தியரி. சரியா? அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது ஓரண்டா என்ன? அதுக்கான பிளாக் வந்து இந்த மாதிரி வரும் பாருங்கள். ஒரு பிறை வடிவில் வரும். ஸோ அதை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நீங்கள் வரைய வேணும் உங்களோட தாளில். சரியா? இப்போ வந்து இதுக்கு பி என்ற ஒரு இன்புட்டை கொடுக்குறோம். இங்கே என்ன மாதிரி வருமெண்டா, இந்த கியூ வந்து இந்த மாதிரி வருமெண்டா, இங்கே வந்து அண்டை போல இல்லை. அண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிபந்தனையும் எங்களுக்கு வந்து 1 இருக்கணும். பட் இங்கே ஓரை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று வந்து 1 இருந்துச்சுன்னாலே எங்களுக்கு அவுட்புட் வந்து 1 வரும். ஸோ இங்கே நாங்கள் என்ன செய்யணும்? ரெண்டு நிபந்தனையில் ஏதாச்சும் ஒரு நிபந்தனை 1 வந்துச்சுன்னா எங்களுக்கு அவுட்புட் வந்து 1. இதுக்கான ட்ரூத் டேபிள் என்ன மாதிரி வரும் பாருங்க. இது போகிறது என்ன? ஸோ இதில் அழிச்சிட்றேன், அண்டுக்கானதை அழிச்சிட்றேன். ஓகே, அவுட்புட்டை மட்டும் அழிச்சா சரியாண்ணே. ஓருக்கு எப்படி வரும்னு பார்ப்போம். ஓரை பொறுத்த வரைக்கும் என்ன, ஏதாச்சும் ஒரு நிபந்தனை உண்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து 1. ஸோ இங்கே பாருங்கள், முதலாவது நிபந்தனையை பாருங்கள் 0 0. அப்போ எங்களுக்கு இதில் 1 வரவே இல்லை. எங்களுக்கு அப்போ அவுட்புட் வந்து 0. இங்கே பாருங்கள் 0 1. எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல 1 வந்தாலே அவுட்புட் வந்து 1. ஸோ இந்த நிபந்தனையும் படி பார்த்தா அவுட்புட் வந்து 1. இங்கே பாருங்கள் 1 0 1 0ண்டா எங்களுக்கு என்ன, ஏதாச்சும் ஒரு இடத்துல 1 வந்தாலே எங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து 1. ஸோ இதுண்ட அவுட்புட் வந்து 1. இங்கே பாருங்கள் ரெண்டு இடத்துலையும் 1 வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு ஒரு 1 வந்தாலே அவுட்புட் வந்தான். எங்களுக்கு 2 வந்திருக்கு. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ வந்து இது வந்து அவுட்புட் வந்து 1. இதுதான் வந்து எங்களோட ஓர் கேட்டுக்கான ஒரு பேசிக்கான தியரி. சரியா? இப்போ இதை அழிச்சிட்றேன். இதையும் அழிச்சிட்றேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து நொட்டண்டா என்னண்டா, நொட்டுக்கான குறியீடு எந்த மாதிரி வருமெண்டா பாருங்கள். வடியாக கவனிங்க. நொட்டுக்கு வந்து இதில் மாதிரி 2 3 இன்புட்டெல்லாம் கொடுக்க முடியாது. நொட்டுக்கு வந்து நான் கொடுக்க வேண்டியது வந்து ஒரே ஒரு இன்புட் மட்டும் தான் எங்களால் கொடுக்க முடியும். அதில் குறியீடு வந்து இந்த மாதிரி வரும். இதை பார்த்து நீங்கள் கூட தாளில் குறித்து கொள்ளணும். இதுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து என்ற ஒரு இன்புட்டை கொடுத்தோம்டா இங்கே அவுட்புட்டாக வந்து எங்களுக்கு வாரது வந்து ஏ பார் வரும். இந்த பார்ண்டா என்னண்டா ஆப்போசிட். இப்போ சிம்பிளாக பாருங்கள், ஏக்கு நீங்கள் வந்து 1 கொடுத்தீங்கன்னு வைங்கவன், ஏ பார் வந்து 0 வரும். ஏன்னா எங்களுக்கு பூலியனை பொறுத்த வரைக்கும் 2 இன்புட் தான். அப்போ பார் 2 வரைக்க ஆப்போசிட்னா 1 கொடுத்தா 0 வரும். இங்கே வந்து ஏக்கு வந்து 0 கொடுத்தா இங்கே வந்து 1 வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ இதுதான் வந்துங்க நொட்டுக்கான தியரி. ஸோ இப்போ வந்து நாங்கள் சேர்மான தர்க்க வாயில்களை பற்றி பார்க்கலாம். சரியா? இதெல்லாம் அழிக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த டியூட்டருக்கு நான் உங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். இதை நீங்கள் பார்த்து நீங்களும் அவங்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ உங்களோட மைண்டில் நிற்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். இது அவ்வளோ அதுக்கு கஷ்டமான எல்லாம் இல்லை. சரியா? அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேர்மான தக்க வாயில் முதல்ல அதை வந்து நெண்டை நாங்கள் பார்ப்போம். நெண்டன்றது என்னது, அண்டும் நொட்டும் சேரணும். சரி, அண்டும் நொட்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு நெண்டு. இதுக்கு குறியீடு எந்த மாதிரி வருமெண்டா அப்படியே பாருங்கள். இது வந்து முதல்ல நாங்கள் வந்து அண்டை கீறிக்கிறோம். சரியா? அண்டை கீறிட்டேன். இது இந்த குறியீடு வந்து இந்த அண்டோட இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணி போட்டிங்கன்னா இது வந்து நெண்ட் எங்களுக்கு. சரியா? இது வந்து எங்களுக்கு நெண்ட். அண்டோட இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து நெண்ட். இதை வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு அவுட்புட் உங்களுக்கு என்னென்று வரும் வடிவா அண்ட் அதோட நொட்டுக்கு நாங்கள் என்னத்தை கொடுக்குறோமோ அதோட அவுட்புட் வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் ஏன்னு கொடுக்குறேன், இதுக்கு பின்னு கொடுக்குறேன். இதுக்கு அண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் எங்களுக்கு என்ன வரும், அண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் ஏ டாட் பின்னு வரும். இது வந்து நொட் சேருதல்லோ, நொட் சேர்றபடியாக நொட் சேர்றதான் அது நெண்ட். ஸோ நெண்ட் கேட்டுக்கு என்ன வரி வரும், அண்டோட நொட் சேர்றபடியாக ஏபி அதுக்கு ஒரு பார். சரியா? நொட்டண்டா பார் தானே. ஸோ அப்போ வர்ற அண்ட் அவுட்புட்டோட ஒரு பார் இவ்வளோ தான் நெண்ட். சரியா? இதுக்கான உண்மைட்டான எப்படி இருக்கும் பார்ப்போம். நமக்கு 10 இன்புட் ஒரு அவுட்புட். ஸோ நமக்கு 4 ரோ வரணும். 3 4
சரியா? இங்கே வாங்கிக்கிறேன் 0 1 0 1 0 0 1 1. அப்படியே பாருங்கள். இப்போ இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து கியூ. சரி, கியூன்றது சும்மா ஒரு அவுட்புட்டை நான் காட்டுறதுக்கு சும்மா குறிக்கிறேன். இது கேள்வியில் உங்களுக்கு வேறு வேறு பேர் தரலாம், எக்ஸ் தரலாம், ஒய் தரலாம், அந்த மாதிரி நிறைய தருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்ப்போம். இப்போ 0 0 ரெண்டையும் வந்து அண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் நமக்கு என்ன அவுட்புட் வரும்? இங்கே 0 0 ரெண்டையும் வந்து அண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் எங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்? அண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 1 இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து 1. மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலையும் வந்து அவுட்புட் வந்து 0. ஸோ இங்கே ரெண்டுமே 0 இருக்குது. அப்போ எங்களுக்கு அவுட்புட் வந்து 0. ஆனால் அந்த 0 இங்கே போடுறதில்ல. அந்த 0 பார் என்ன? 0 நொட்டாக்கினா என்ன? 1. 0 நொட் 1 தானே. ஸோ 1 வந்து இங்கே வரும். இங்கே பாருங்கள், 0வையும் 1ஐயும் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் எங்களுக்கு என்ன வரும்? 0 தான் வரும். அந்த 0ண்ட நொட் என்ன? 1. இங்கே வந்து பாருங்க, 1ஐயும் 0ஐயும் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் என்ன எங்களுக்கு 0. 0ண்ட நொட் என்ன? 1. இங்கே வந்து பாருங்கள், இதை கொஞ்சம் கவனமாக வடிவாக கவனிங்க. 1ஐயும் நாங்கள் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் எங்களுக்கு வர அவுட்புட் வந்து 1. 1 நொட் என்ன? 0. வடிவாக கவனமாக பாருங்கள், 0 தான் வரணும். சரியா? இது வந்து நன் கேட்டுக்கான ஒரு தியரி. சரியா? இதை வந்து நீங்களாம் அப்படி பாடமாக்கணும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். ஸோ வடிவாக அந்த ஒரு கன்செப்டை விளங்கி எடுத்துங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது நோர். நோர்ண்டா என்ன? எங்களுக்கு ஓரோட நோட் சேர்றது. அப்போ ஓர் கேட்டை ஃபஸ்ட்டாக கேட்குறேன். ஓர் கேட், அதுக்கு முன்னாடி ஒரு வட்டத்தை போடுங்க. ரவுண்டை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு நோர் கேட். இதை ரெண்டு பேரும் ஏ பி என்று கொடுத்தா இங்கே அவுட்புட் நமக்கு கியூ ரெண்டு பேரும் ஏ ப்ளஸ் பி, அதாவது ஓர் அதுண்ட பார். சரியா? ஏ ஓர் பி அதுண்ட பார். இதான் பேர். இப்போ இதை நாங்கள் எப்படி ட்ரூத் டேபிளில் காட்டுறேன்டா பார்ப்போம். நமக்கு இத்தனை 4 சந்தர்ப்பம் என்ன? 4 சந்தர்ப்பம். இங்கே வந்து ஏ, இங்கே வந்து பி, இங்கே வந்து கியூ. இதில் 0 1 0 1 0 0 1 1. இப்போ பாருங்கள், இதை ஓர் ஆப்ரேஷன் பண்ணுவோம். 0 ஓர் ஆப்ரேஷன் பண்ணால் என்ன? இந்த 2 இடத்துலையும் ஒரு இடத்துலையும் 1 வரையில். 1 வரையில்ண்டாங்க என்ன? அவுட்புட் வந்து 0. 0ன்ற பார் என்ன? 1. அதான் இங்கே வரும். சரியா? 0வையும் 1ஐயும் வந்து ஓர் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு என்ன? 2 இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல 1 வந்தாலும் எங்களுக்கு அவுட்புட் வந்து 1. 1ன்ற பார் என்ன? 0. அது இங்கே வரும். இங்கே 1ஐயும் 0ஐயும் ஓர் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு என்ன அவுட்புட்? 1. 1ன்ற பார் என்ன? 0. அது இங்கே வரும். 1ஐயும் ஓர் ஆப்ரேஷன் பண்ண என்ன எங்களுக்கு அவுட்புட்? 1. 1ன்ற பார் என்ன? 0. அதுதான் இங்கே வரும். இந்த அண்டும் ஓரும் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் அண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் ஒரு மின் சுற்றுன்னு எடுத்துக்கொள்வோம். சரியா? மின் சுற்று எடுக்கிறேன் பாருங்க. இது வந்து ஏ. சரியா? இது வந்து ஏ, இது வந்து பி. அப்படி இங்கே வந்து நான் ஒரு பேட்டரி நினைக்கிறேன். இங்கே வந்து நான் ஒரு மின்குமிழ் நினைக்கிறேன். இப்போ வந்து சொல்லுங்கள், இந்த சந்தர்ப்பத்தில் வந்து மின்குமிழ் ஒளிருமா? ஒளிராது. ஏன்? எங்களுக்கு 2 ஆளியுமே வந்து தொடர்பில் இல்லை. சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இந்த ஏ ஆளியை வந்து நான் தொடர்பு படுத்துகிறேன். இப்போது சொல்லுங்கள், ஒளிருமா எங்களுக்கு இந்த மின்குமிழ்? இல்லை. ஏன்டா, வர்ற மின்னோட்டம் இப்படியே போய் இங்கே போகும், இங்கே வரைக்கும் போகும். பட் இங்கே போகாது. ஏன்னா இங்கே வந்து பி வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ அப்போ நான் இப்போ செய்கிறேன், பிஏயும் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ சொல்லுங்கள், இப்போ வந்து இந்த மின்குமிழ் ஒளிருமா? கண்டிப்பாக ஒளிரும். ஏன்டா மின்னோட்டம் இதுக்கால வந்து அப்படியே மின்குமிழ் ஒளிரும். இங்கே வந்து இந்த சந்தர்ப்பத்தில் 2 ஆளியும் வந்து மூடி இருக்கும். மூடி இருந்தால் மட்டும்தான் வந்து எங்களுக்கு இந்த மின்குமிழ் ஒளிரும். ஒன்று திறந்து ஒன்று மூடி இருந்தால் கூட எங்களுக்கு இந்த மின்குமிழ் வந்து ஒளிராது. ஸோ வந்து அண்டுன்ற ஒரு பேசிக்கான ஒரு யூசேஜ் இதை ஞாபகம் வச்சுருக்கோம். சரியா? ஏன்னா ரெண்டுமே எங்களுக்கு வேணும். சரியா? ஏயும் வேணும், பியும் வேணும். 2 இருந்தால் தான் எங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகும். இந்த சுற்று வந்து எங்களுக்கு பூரணம் அடையும். ஸோ அண்டுக்கான ஒரு யூசேஜ் இதுதான். ஸோ அடுத்து வந்து ஓரை பார்ப்போம். ஓருக்கு நான் அதே மாதிரி ஒன்று கீறேன் பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன், கீறேன். இப்போ பாருங்கள், இது ஏன்ற ஒரு ஆளி, இது வந்து பி. ஆளி என்ற வேறு மேனேஜரில் ஆளியை மீன்ஸ் நான் சொல்கிற ஸ்விட்ச். ஓகேவா? இப்போ வந்து இதில் ஒரு பேட்ரி, இங்கே வந்து ஒரு
மின்குமிழ். ஸோ இப்போ பாருங்கள், நான் இலவலை காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் செய்கிறேன், இந்த ஏ என்ற ஆளியை வந்து மூடுறேன், ஆச்சு சுவிட்சை போடுறேன், ஆளியில் சுவிட்சை போடுறேன். சரியா, சுவிட்சை போடுறேன். இப்போ சொல்லுங்கள், இந்த மின்குமிழ் ஒளிருமா? கண்டிப்பாக ஒளிரும். ஏனெண்டா மின்னோட்டம் அப்படி இருக்காளா வந்து இதுக்காக இந்த சுற்று பூர்த்தி ஆயிடும், ஒரு இடத்துலையும் வந்து உங்களுக்கு உலக்காகாது. சரியா, இப்போ வந்து செய்கிறேன், நான் என்ன செய்கிறேன் வந்து ஏ என்ற ஆளியை வந்து திறக்கிறேன், அதாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்ற ஆளியை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பியை விட்டு நான் போடுறேன். சரியா, பின்ற சுவிட்சை வந்து நான் போடுறேன். இப்போ சொல்லுங்கள், இப்போ மின்குமிழ் ஒளிருமா? ஒளிரும். பிகாஸ் வந்து இதுக்கால மின்குமிழ் போய் இதுக்கால போய் போயிடும், இந்த மேலாவது கணக்கிலே எடுக்காது. ஓகேவா, இதில் இருந்து என்ன விளங்குது, ரெண்டு சந்தர்ப்பத்தில் ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருந்தாலே இந்த ஓர் வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றப்படும். இப்போ பாருங்கள், நான் டெண்டையுமே மூடுறேன், டெண்டையும் மூடினாலும் உங்களுக்கு வேலை செய்யும், அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே காணும். இப்போ நான் இன்னொரு இல்லை சுவிட்ச் கொடுக்குறேன் வைங்கவன், இன்னொரு சுவிட்ச் கொடுத்துட்டு இந்த 2 சுவிட்சை போட்டாலும் வேலை செய்யும். இல்லாட்டி நான் இந்த 3 சுவிட்சையும் கொடுத்துட்டு டெண்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்றை மட்டும் வச்சுக்கேன், இப்போ உங்கள்கிட்ட சுட்டு வேலையை செய்யும். எங்களுக்கு ஏதாவது உண்டாக இருந்தாலே எங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து 1. இது ஞாபகம் வச்சுருங்க. சரியா, ஞாபகம் வச்சுருக்க தேவையில்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு விளங்கிடணும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களுக்கு விளங்கிச்சுன்னா இந்த பாடம் உங்களுக்கு பயங்கர ஈஸி. சரியா, சரி, நான் இப்போ இதை சொன்ன எல்லாத்தையும் உங்களோட 10ஆம் ஆண்டு புத்தகத்தில் வடிவாக கொடுத்துருக்காங்க, அதைத்தான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் இதை வந்து ஷோர்ட்டாக அவங்க அந்த பாடம் ஃபுல்லாக சொன்னதை இதில் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லாமல் இல்லை, பயங்கர சிம்பிள். ஓகே, சரி, இப்போ நான் கேள்வி பார்ப்போம்மா. சரியா, இப்போ கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பின்வரும் தர்க்கப்படலையை கருதுக. சரியா, ஏ சமன் 1 இருக்கும்போது கியூவின் வெளியீடு உறுதியாக யாதாதுன்னா கண்டிப்பாக கொடுக்கணும். இதானாதான்னு சொல்லி நாங்கள் கெஸ் பண்ணி அடிக்கிறதில்ல, நம்ம கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். சரியா, இப்போ வந்து பாருங்க, வடிவா நான் இதில் சொன்ன தரவுகளில் இந்த படத்தில் குறித்து கொள்கிறேன். சரியா, ஃபஸ்ட்டாக வந்து நான் இப்போ ரெட் எடுத்துக்கிறேன். ரெட்டுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ன பார்க்க. சரி, ரெட் எடுக்கிறேன். அவங்க சொல்லியிருக்க தரவு என்ன, ஏ சமன் 1, ஏ வந்து 1 இருக்கும்போது கியூவின் வெளியீடு, கியூ வந்து எங்களுக்கு தரையில். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். சரியா, கியூ வந்து இருக்கட்டும், பார்ப்போம் இந்த மாதிரி. இப்போ வந்து பாருங்கள், பூலியனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன்ல, 0ம் 1 தான் எங்களுக்கு வந்து இருக்க போகுது. அதில் வந்து இப்போ ஏக்கு வந்து இப்போ நாங்கள் 0 கொடுத்துருக்கலாம், 1 கொடுத்துருக்கலாம். பட் அவங்க தரவழியே தந்துட்டாங்க, நாங்கள் வந்து 1 கொடுக்குறோம்னு சொல்லி. ஸோ அப்போ இதை வந்து நாங்கள் கணக்கில் எடுக்க தேவையில்லை. இப்போ பிக்கு தான் பார்க்கணும். பிக்கு நாங்கள் என்னென்ன கொடுக்கலாம், 1வது சந்தர்ப்பத்தில் வந்து 0 கொடுக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தை வந்து நான் வந்து B1 என்ற சந்தர்ப்பமாக வச்சுக்கொள்கிறேன். ஸோ இது நான் கொடுக்குற ஒரு பேர் தான். சரியா, அடுத்த சந்தர்ப்பம் என்ன, 1 கொடுக்கலாம். இப்போ 1 வந்து நான் வந்து B2 என்று சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தில் வச்சுக்கொள்கிறேன். சரியா, இப்போ வந்து நான் இதுக்கான லாஜிக் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ முதலாவது எடுத்துக்கொள்ள போகிறேன். சரியா, முதலாவது எடுத்துக்கொள்ள போகிறேன். வடிவாக பாருங்க, ஏக்கு வந்து 0, பிக்கு வந்து 0 கொடுக்குறேன். சரி, ஏக்கு 0, பிக்கு 0 கொடுக்குறேன். இதுண்ட அவுட்புட் என்ன மாதிரி வரும், இது நென் கேட். வடிவாக பாருங்க, நென் கேட் இல்லோ, நென் கேட் என்ன எண்டுக்கான அவுட்புட் என்ன இருக்குது, ஏயும் பிஏயும் எண்ட் பண்ணினா என்ன எங்களுக்கு எண்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 2 சந்தர்ப்பமே 1 இருக்கணும். சரியா, இங்கே வந்து 1 0 இருக்குது. அப்போ எங்களுக்கு அவுட்புட் வந்து 0, அதுண்ட ஒப்போசிட் என்ன 1. அப்போ இதுக்கு முதலாவது வர அவுட்புட் வந்து 1. இந்த 1 வந்து நான் வந்து Q1 என்று வச்சுக்கொள்கிறேன். சரியா, Q1. சரியா, இப்போ உங்களுக்கு முதலாவது சந்தர்ப்பத்துக்கு வந்த விட வந்து Q1. சரியா, Q1 சமன் 1. முதலாவது சந்தர்ப்பம், அதாவது பிக்கு 0 கொடுக்க எங்களுக்கு 1 சொல்லி ஒரு அவுட்புட் வருது. சரியா, இப்போ முதலாவது சந்தர்ப்பத்தை நான் இதை அப்படியே விட்டுட்டு 2வது சந்தர்ப்பத்தை பார்க்குறேன். இதை வந்து வேறொரு கலரால் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பிக்கு வந்து 1 கொடுக்குறேன். 1 கொடுக்குறேன்டா, இங்கே பாருங்கள், ஏற்கனவே அவங்க 1 தந்துருக்காங்க. 1ஐயும் எண்டு பண்ணினா எங்களுக்கு வர்ற விட வந்து 1. ஏண்டா எண்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 2 சந்தர்ப்பமும் 1 இருந்தால் 1, மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலையும் 0. ஸோ இப்போ 1க்கும் வர விட வந்து 1. அந்த 1 ஆப்போசிட் என்ன, 0. ஸோ 2வது சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு 0 வருது. இதை வந்து நான் Q2 வந்து வச்சுக்கொள்கிறேன். சரியா, இப்போ பாருங்கள், நான் இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன், கருப்பு எடுத்துக்கிறேன், இல்லாட்டி ப்ளூ எடுத்துக்கிறேன். ப்ளூவில் பாருங்கள், இப்போ வந்து இதுக்குள்ள ஒரு உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு இதில் ஒன்று விளங்குதா. முதலாக வந்து B1 வந்து 0 இருக்குது, Q1 வந்து உங்களுக்கு 1 இருக்குது, B2 வந்து உங்களுக்கு 1 இருக்குது, Q2 வந்து உங்களுக்கு 0 இருக்குது. இதில் இருந்து என்ன விளங்குது, B1 பெருமானத்தின் எதிரான பெருமானம், ஒப்போசிட்டான பெருமானம். நான் இப்போ ஒப்போசிட்னு சொல்லிக்க உங்களுக்கு என்ன மைண்டில் வந்துருக்கணும், நோட்
நொட்டுக்கால வந்து நாங்கள் 1 கொடுத்தா அங்கே என்ன வரும் 0. 0 கொடுத்தா என்ன வரும் 1. அப்போ பியை கொடுத்தா என்ன வரும் பி பார். ஸோ இதில் பாருங்கள் சந்தர்ப்பத்தை பாருங்கள் 0 கொடுக்க 1 வருது, 1 கொடுக்க 0 வருதுண்டா. அப்போ இது வந்து உங்களுக்கு பியின்ற ஒப்போசிட்டு தான் எங்களுக்கு தந்தோன்றிருக்கு. பியின்ற ஒப்போசிட்டுன்னா எங்களுக்கு என்ன பி பாரை தான் எங்களுக்கு விடியாக தந்தோன்றிருக்குது. அப்போ கியூ வந்து கண்டிப்பாக பி பாருன்ற விடியை கொண்டிருக்கும். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் உடன்பாடு இருக்கோ இல்லை தானே? அப்போ விடையை கேளுங்க. இதான் விட 4வது விட. சரியா? இதான் வந்து இந்த எம்சிக்குவான விட. இது வந்து அவ்வளோ கஷ்டமா? சரியா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது கேள்வி. ஓகே, இது வந்து உங்களுக்கு கஷ்டமா? பயங்கர ஈஸி தானே? சரி, ஓகே, அடுத்த வேலைக்கு போகலாம். செகண்ட் பார்ட்டில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட் தான் இருக்குது. 1வது கேள்வியில் 4வது பகுதியாக தந்திருக்காங்க. இதோ கபடியாக வாசிப்பான். சரியா? என்ன கலர்? ரெட் பிளாக் எடுப்பான் மாதிரியாக இருக்கும். ஸோ காட்டப்பட்டுள்ள சுற்றில் ஏயானது ஒரு 2 உள்ளிட்டு தர்க்கப்படலையை வகை குறிக்கின்றது. இதில் தந்திருக்கிற இந்த ஏயானது ஒரு 2 இன்புட் தர்க்கப்படலையா அண்டா என்ன? எங்களுக்கு இருக்கிற தர்க்கப்படலையிலேயே நொட்டை தவிர மற்ற எல்லாமே வந்து 2 இன்புட். நொட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஸோ இது வந்து மிச்சம் இருக்கிற அண்டாக இருக்கலாம், அல்லது ஓராக இருக்கலாம், இல்லாட்டி நண்டாக இருக்கலாம், இல்லாட்டி நோராக இருக்கலாம். அது உங்களுக்கு விளங்குது தானே? ஸோ இப்போ பார்ப்போம் அவங்க இதுக்கு மேலே என்ன தரவு தந்திருக்கான்னு பார்ப்போம். எஸ் ஆனது காட்டப்பட்டுள்ள மெய்நில அட்டவணைக்கேற்ப இருப்பதற்கு படலை ஏ ஆனது அண்ட் அல்லது ஓர். அப்போ இதில் எந்த விளங்க அவங்களே தான் ஒன்றில் இது அண்ட் அல்லது ஓர் தான். நண்டு நோரெல்லாம் பெறாது. உங்களுக்கு அடிப்படை படலையான அண்ட் அல்லது ஓராக தான் இருக்குமாம். இது 2ல் எதண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? இதனால் காண்றதுக்கு சிம்பிள். இந்த நான் இதை பார்த்த உடனே நீங்கள் குழம்பிடக்கூடாது. இந்த பெருசாக அட்டவணை வந்திருக்காங்கன்றா நீங்கள் குழம்பிடக்கூடாது. சிம்பிள். இந்த அட்டவணை இருக்காங்க. இந்த 1வது வரியை வச்சு நான் உங்களை விட எடுத்து காட்டவா? இங்கே பாருங்கள், இதில் தந்த தகவலில் அப்படி அப்ளை பண்ணுறோம். இதில் வேலை. சரியா? ஃபஸ்ட்டாக பாருங்கள், நான் ஜெலோ இல்லை பிங்க் எடுக்கிறேன். இதில் வந்து பாருங்கள், எக்ஸுக்கு வந்து 0. சரியா? அப்போ எக்ஸுக்கு 0 போடுங்க. வைக்கும் வந்து 0. வைக்கும் 0 போடுங்க. இது வந்து நார்மலாக அண்ட் தானே? அப்போ அண்ட் ஆப்ரேஷன் பண்ணி பாருங்கள். 0 அண்ட் பண்ணால் எங்களுக்கு என்ன வரும் 0. பிகாஸ் அண்டா 2 சந்தர்ப்பமும் எங்களுக்கு வந்து ஒண்டாக இருக்கும். சரி, ஒன்று மீன்ஸ் 2மே ஒன்று மீன்ஸ் 2மே 0 இருக்கிறது இல்லை. 2மே எங்களுக்கு ஒன்றுன்ற ஒரு இதில் இருக்கணும். அப்படின்னா தான் எங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து 1. இது அப்படி இல்லை. அதனால் வந்து அவுட்புட் வந்து 0. இந்த 0 அப்படியே மேலே போய் இங்கே நிற்கிது. அப்போ இந்த இடமும் வந்து எங்களுக்கு 0. ஸோ சரியா? நீ அடுத்ததாக பாருங்கள், இங்கே மேலே இருக்கிற சுட்டை பாருங்கள். இங்கே வந்து இந்த பாரை தான் ஒரு தரம் கவனிக்கிறேன். இதுக்கும் 0 இதுக்கும் 0 போடுறது அப்படி இல்லை. இந்த பார் இருக்கல்லோ, பார் இருக்கண்டா இங்கே என்ன வந்துருக்காங்க எக்ஸுண்ட பார். எக்ஸ் வந்து 0ண்டா எக்ஸுண்ட பார் வந்து 1. y வந்து 0ண்டா y பாரம் வந்து 1. சரியா? இப்போ இதை பாருங்கள், 1ஐயும் மேன் பண்ணாங்களுக்கு என்ன அவுட்புட் வந்து 1. பிகாஸ் 2 சந்தர்ப்பம் எங்களுக்கு 1 காணப்படும் என்றால் அது வந்து எங்களுக்கு அவுட்புட் வந்து 1. சரியா? இப்போ இங்கே பாருங்கள், 1 0 வந்து ஏதோ ஒரு கர்மம் நடக்குது இதுக்குள்ளே. சரி, ஏதோ ஒன்று நடக்குது, என்னென்னங்களுக்கு தெரியலை. அது நடந்து வர்ற ஒரு அவுட்புட் இருக்குல்லோ, அந்த அவுட்புட்டோட நொட்டாகுது. நொட்டாகி வர்ற இந்த எஸ் வந்து எஸ் தான் இந்த நொட்டாகி வர விட அது வந்து 0. உங்களுக்கு இந்த இதுலேருந்து விளங்கக்கூடியது இங்கேருந்து ஒன்று நொட்டாகி இங்கே 0 வந்திருக்கண்டா, கண்டிப்பாக இங்கே 1 இருந்திருக்கணும். அது உங்களுக்கு விளங்குதா? இங்கே ஒரு 0 இருக்கண்டா, இந்த நொட்டுக்கு முன்னாடி 1 இருந்திருக்கணும். அதானே உண்மை. இங்கே ஒரு நொட்டுக்குள்ளே நாங்கள் 0 கொடுத்தா 1 வருதுண்டா, மற்ற பாருங்கள் இங்கே 1 இருக்கண்டா கண்டிப்பாக இங்கே 0 தான் இருந்துருக்கணும். 1 இருந்தால் இங்கே 0 வந்திருக்கும். ஸோ அப்போ இதை பாருங்கள், இந்த இடத்துல 1 வருது, இந்த இடத்துல 1 வருதுண்டா, இங்கே எங்களுக்கு என்ன வருது 1ம் 0வும் வருதுண்டா. 1ஐயும் 0ஐயும் எந்த கர்மத்தை செஞ்சால் எங்களுக்கு இந்த 1 வரும்? 1ஐயும் 0ஐயும் என்ன செஞ்சால் 1 வரும்? அண்ட் பண்ணால் 1 வருமா? அண்டை பொறுத்த வரைக்கும் 1ம் இருந்தால் தான் எங்களுக்கு 1. மற்ற எல்லா சந்தர்ப்பத்துலேயும் 0. இப்போ ஓரை பாருங்கள், ஓரில் வந்து என்ன செய்யும் 1 ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் 1 இருந்தாலே எங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து 1. அப்போ இது வந்து ஓருக்கான ஒரு ஓருன்ற நிபந்தனையை வந்து இது பூர்த்தி செய்து தானே. ஸோ அப்போ இந்த கேட் வந்து எங்களுக்கு ஓர் கேட். ஓகே தானே? உங்களுக்கு குழப்பம் இருக்கா? இது கஷ்டமாடா உங்களுக்கு? இல்லை தானே? அப்போ இதுக்கான முதலாவதுக்கான விட வந்து ஓர். சரியா? சரி, அடுத்ததை பார்ப்போம். அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி
அழிச்சிட்டேன் பார்த்தீங்களே. இதுக்கான விட வந்து எங்களுக்கு ஓர் அது இருக்கட்டும். ஓகே, அடுத்த பார்ப்போம். சீக்கான மூலக்கோவை எழுதுக. என்னடா மூலக்கோவை என்று பெருசாக எல்லாம் யோசிக்காங்க. மூலக்கோவைன்னா என்ன? அவுட்புட்டாக நாங்கள் காட்டுறது, அவுட்புட்டில் என்ன வருதுன்னு காட்டுறது. இப்போ பாருங்க, நான் ஒரு சிம்பிளாக ஒரு தர்க்கப்படலை கேட்குறேன். இது வேணாம், அழிச்சிட்றேன். அங்கங்கே கேட்கலாம், இங்கே கேட்குறேன் பாருங்க. சிம்பிளாக தர்க்கப்படலை ஒன்று கேட்குறேன், இது அழிக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து ஒரு அண்ட். சரியா? சரியா? இது வந்து ஏ பி என்று கேட்குறேன். அவுட்புட் வந்து கியூ. இந்த கியூக்கான கோவை எழுத வேண்டாம். நாங்கள் என்ன செய்யணும்டா, ஃபஸ்ட்டு நாங்கள் இதில் வந்து நாங்கள் இதை வந்து லாஜிக் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஏயும் பியும் அண்ட் ஆனால் இங்கே வர்றது என்ன? ஏ டாட் பி. அது ஓகே தானே? இங்கே வந்து பாருங்க, ஏயும் பியும் ஓர் ஆனாங்களுக்கு இங்கே வர அவுட்புட் என்ன? ஏ ப்ளஸ் பி. சரியா? இங்கே வந்து கியூவை பாருங்கள், கியூ இருக்குது. இது வந்து அண்டல்லோ. இப்போ வந்து இது என்ன செய்யும்? ரெண்டையும் பெருக்கும், வர்ற ரெண்டு இன்புட்டையும் பெருக்கும். அப்போ பாருங்கள், முதலாவது இருக்க வர இன்புட் வந்து ஏ டாட் பி. சரியா? அடுத்த இன்புட் வந்து ஏ ப்ளஸ் பி. ரெண்டையுமே என்ன செய்யணும்? டாட் போடணும். ஸோ இதுதான் வந்து எங்களுக்கான கியூக்கான ஒரு கோவை. இந்த கியூ அண்ட் அவுட்புட்டை நாங்கள் இந்த மாதிரியும் காட்டலாம். இதுதான் வந்து இந்த பூலியன் கோவைன்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் தானே. இப்போ வந்து எங்களை கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, பார்ப்போம் போங்க. அழிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? சீக்கான மூலக்கோவை எழுதுக. சீக்கான மூலக்கோவை, சி இங்கே இருக்குது. சி வந்து என்ன? இப்படியே வர்ற இந்த அவுட்புட் தான் சி. அப்போ இது வந்து ஒரு அன்கேட்டண்டா எக்ஸ் இங்கே போகுது, ஒய் இங்கே போகுது. ரெண்டையுமே அன் பண்ணவங்களுக்கு என்ன விட வரும்? எக்ஸ் ஒய். அதுதான் எங்களுக்கு சி. சிம்பிள். சிக்கான மூலக்கோவை சமன் சி சமன் எக்ஸ் ஒய். அவ்வளோதான். இது கஷ்டமாடா? சரியா? ஓகே தானே? ஸோ வேறு கேள்வி ஒன்றும் இல்லை. இவ்வளோ தான் வந்த கேள்வி, 2022 வந்த கேள்வி. ஸோ எல்லாம் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணுங்கள். அதோட வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ இல்லாட்டி புரிஞ்சிருக்கோ இல்லையோ அதை வந்து கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அப்போ தான் இதை வச்சு நான் என்ன வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். நான் சொல்கிற விலங்குதா இல்லையான்னு பார்த்து நான் என்ன கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த யூடியூப் சேனல் வந்து இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட்டில் உங்களோட சப்ஸ்கிரைப் லைக்ஸை வச்சு காட்டுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.